டேய் வாங்க. என்னண்ணே எப்படா மாமியார் வீடு வசதி? என்ன கேக்குறீங்க? நீங்க பார்த்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தினம் விருந்துதான். நல்ல குடும்பம்ண்ணே. பொண்ணுக்கு தங்கமான மனசு. இப்ப எப்படி படுக்கலாம் மாமியார் வீடு தானா? ஆமா. நீ மாமியார் வீட்டுக்கு போவா, அங்கேயே பாடு, அதை நான் வேண்டான்னு சொல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சட்டையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத. ஏன்? ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள். தெரியாம உன்னை பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா. ஹாய் டேய் நம்மாளே. அடடே வாங்க 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 வாங்க. எங்க வந்தீங்க? நான் டவுனுக்கு போயிருந்தேனா உங்க ஞாபகம் வந்தது. உங்களுக்காக கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ இது எதுக்குங்க? நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா? உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது, ஐ மீன் கண்ணு கெட்டு போயிடாது. அதனால இனிமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இத போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணணும். எங்க அப்பா மில்லு கட்டுறாருல, அதை பாத்துட்டு வரேன். வரட்டுமா? உங்க அப்பா மில்லு கட்டுறாருங்களா? பை டார்லிங். பை. ஓய் ஓய். பாத்தியாடா எங்க மாமனாரு மில்லு கட்டுறாரு. ரைஸ் மில்லா இருக்கட்டுமே, உன்னால பல்லே கட்ட முடியாது. டேய் இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு. என்னன்னா அது? கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா? என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா. இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. எனக்கு அமைஞ்சது இப்படி, உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான். போ போடா. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா, நீ வாழ்க வாழ்க கவிஞர். ஐயோ 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 யோ கணக்கு. ஏன் இதெல்லாம் அப்படி அப்படியே இருக்கு? ஏன் லோடு எத்தல? ஏதோ லாரி ஸ்ட்ரைக்காங்க. யார் சொன்னது? நாங்க தான் சொன்னா. ஆமா பெருசா சொன்ன வச்ச. எதுக்காக ஸ்ட்ரைக் பண்றீங்க? கூலி உயர்வு வேணும், அதான் ஸ்ட்ரைக் பண்றோம். யோ உங்க கோரிக்கையை வண்டி ஓட்டிக்கிட்டே கேளுங்கய்யா. எதுக்கு ஏன் நிறுத்தி விட்டு கேக்குறீங்க? சக்கரை நின்னாத்தா சர்க்காரே பயப்படுது. சுத்துறத நின்னாத்தா சுத்தி உள்ளவங்க பயப்படுறாங்க. ஐயா பேசுறவனுக்கு பேரு பேச்சாளி, உழைக்கிறவனுக்கு பேரு உழைப்பாளி. உழைக்க வேண்டியவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால தான் உழைப்பு கெட்டு போச்சு. ஐயா மடிப்புள்ளைக்கு வெயில் படாம மாறாப்பு போத்தி வளர்க்கிற மாதிரி இதுங்களை எல்லாம் பொத்தி பொத்தி வளர்த்தவையா நானு. இதுங்க வாடுனா நான் வாடிடுவேன், இதுங்க வதங்குறா நான் வதங்கிடுவேன். இந்த வேகாத வெயில்ல இதுங்களை வாடாம வதங்காம எப்படியாவது தயவு செய்து எடுத்துட்டு போய் இறக்கி விட்டுருங்கய்யா. அதெல்லாம் முடியாது, நாங்க சொன்னதுதான். ஏய் ஏன்டா கைய ஓங்குறவன் கையெடுத்து கும்பிட்டா உங்களுக்கு இலக்காரமா பாச்சா? உங்களை குருவி சுடுற மாதிரி சுட்டுருவேன். என்னையா நீங்க சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்களே? பின்ன என்னப்பா, ஓடுறத நிறுத்துறேன்றானுங்க, விளைஞ்சதை அழிக்கிறேன்றானுங்க இவனுங்கள. ஐயோ அவ்வளவுதானே. நின்னது ஓடணும், விளைஞ்சது விக்கணும். அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க, நீங்க வாங்கய்யா, வாங்க வாங்க. அவனுங்களை சும்மா விடக்கூடாது. ஒரு வயசு கூட மரியாதை இல்லாம அவனுங்க என்ன பேச்சு பேசுறானுங்க? நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க, வெற்றிகரமா நான் முடிக்கிறேன். நீங்க தைரியமா போங்க. கணக்கு அவர் என் கூட இருக்கட்டும், நீங்க போங்க. மாப்பிள்ளைங்களா, உங்க கொள்கை, உங்க தீர்ப்பு, உங்க ஸ்ட்ரைக் அதெல்லாம் நான் மதிக்கிறேன். அதே நேரத்துல நான் சொல்றது நீங்க கொஞ்சம் மதிங்க. பத்தியா பெரியவர்கிட்ட பேசி நாக்கெல்லாம் வறண்டு போயிருக்கு. முதல்ல தாக சாந்தி பண்ணிப்போம், மத்தது அப்புறம். அடேடே பாப்பா வணக்கம். என்ன எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? அது வந்து அத ஏன் கேக்குறீங்க? நம்ம தம்பி தான் அடம் பிடிச்சிட்டு இருந்த அந்த லாரிக்காரங்களை எல்லாம் கஷ்டப்பட்டு சமாளிச்சு நம்ம காய்கறிகளோட பூரா கரை சேர்த்துருச்சு. ஒரு புதினா கத்த கூட மிச்சம் நிக்கலன்னா பாத்துக்கங்களேன். என்ன கணக்கு? பெரியவர்கிட்ட போய் இதெல்லாம் பெருசா சொல்லிக்கிட்டு. ஐயா பெத்த பிள்ளைங்களா நினைச்சு வளர்த்து ஆளாக்குன உங்க காய்கறி எல்லாம் அடிக்க போறது என் மனசுக்கு தாங்கல. அதனால அடிக்கிற மாதிரி அடிச்சு அணைக்கிற மாதிரி அணைச்சு எப்படியோ எல்லாரோட ஏத்தி அமைச்சிட்டாங்க. பலே பலே பலே. பழகின தோஷத்துக்காக பக்கத்து ஊருக்கார மேல இம்பு டக்கறியா? நீ சாதாரண வேலையா பண்ணிருக்கிற? உட்கார் உட்கார். தெய்வான போய் காப்பி கொண்டா. தம்பி நீ மட்டும் இந்த காரியத்தை பண்ணலனா எனக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்திருக்கும் தெரியுமா? நான் நஷ்டம்னு சொல்றது பணத்தை இல்ல, அம்புட்டு பேரோட உழைப்பு. அவன் வேர்வையை விட்டுலவா விளைய வச்சிருக்கான். வே அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? சாப்பிடு சாப்பிடு. தம்பி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே விளைய வைக்க வேண்டியது ஏன் வேலை, வியாபாரம் பண்ண வேண்டியது உன் வேலை. சுருக்கமா சொல்ல போனா டவுன்ல நம்ம ஏஜென்ட் நீதான். ஐயா உனக்கு ஏதாவது ஆட்சேபம் இருந்தா சொல்லு. ஏன்னா உனக்கு தியேட்டர் அது இதுன்னு ஏற்கனவே நிறைய ஜோலி. நான் வற்புறுத்துறதா நினைக்கலனா இத நீ செய்யலாம். இது வற்புறுத்தல் இல்லைங்க, வரப்பிரசாதம், எனக்கு கிடைச்ச பாக்கியம். அடாடாடாடாடா, என்ன வார்த்தை என்ன வார்த்தை. அடே வந்த வம்சம் அப்படி. தம்பி வியாபாரம் பேசுவோமா?
இதுவரைக்கும் நீங்க செஞ்சதுக்கு இனிமே செய்ய போறதுக்கு எல்லாத்துக்குமா சேர்ந்து நான் என்ன செய்யணும் கேளுங்க. நின்னுட்டு இருந்தோன்னு சரிசமா உட்கார வச்சு பேசுனீங்க. வேலைக்காரி கையால காப்பி கொடுக்காம வீட்டுக்காரமா கையால காப்பி கொடுத்தீங்க. உங்ககிட்ட வியாபாரம் பேச எனக்கு வார்த்தை வரலீங்க. நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா உங்க ராசியான கையால ஒரு ₹1 காசு கொடுங்க, அது போறோம். இதுவரைக்கும் உன்னை மனுஷனா தான் பார்த்தேன், இப்பதான் உன் மனச பாக்குறேன். இரு வர. தம்பி, நான் இது வரைக்கும் மண்ணை பேத்தவனை தான் பார்த்திருக்கிறேன். மலையவே பேத்தவனை இப்பதான் தம்பி பாக்குறேன். கணக்கு வெடிகுண்டு வைக்க வேண்டிய இடத்துல இப்போதைக்கு வெத்தலை தான் வச்சிருக்கேன். ஐயா வர நல்ல தம்பி, நீங்க சின்ன புள்ள ₹1 காசு கேட்டீங்க, நான் அப்படி செஞ்சிட முடியுமா? உங்க தங்க மனசுக்கு இந்தாங்க 1 சவரன் காசு. ஐயா, என் மனசு சொன்னீங்க, உங்க மனசு சவரனுங்கிறத கொடுத்தே காட்டிட்டீங்க. நல்லா நல்லா அடாடாடாடாடா, பெரிய இடத்து புள்ளடா. அந்த நேரம் அவத்தான் நான் கையில முடிச்சேன். என்ன நிலவு பிடிக்கலாம்னு குரங்கு வந்து நிக்குது. டேய் படங்க. ஏய், எங்கடா உன் கண்ணை காணோம்? கண்ணாடிக்கு உள்ள இருக்கு. கண்ணாடி போட்டிருக்கியா? யா, ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியடா, ஒரே கருப்பா இருக்கு. நீ எல்லாம் கண்ணாடி போடுறனா ஒண்ணு வெள்ளையில போடு, இல்ல மஞ்சள்ல போடு, அப்பதான் தனியா தெரியும். அண்ணே, இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண்ணு இருக்கும். நோ காதல் காவியமே இருக்கு. என்னப்பா அது? பல பேர் கண்ணு பட்டு என் கண்ணு போய் அப்புறம் அவ கண்ணு போய் பின்னாடி அவ வாழ்க்கை பதிக்கும் இல்லையா? அதனால என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கிட்டேன். ஓ, இது ஏன் நிம்மதிக்காக இல்ல, அவ நிம்மதிக்காக. அப்படியா? எஸ். சரி, நீ போப்பா. ஏ தெலுங்கார பொம்பளை, டேய் அங்க துப்பு, அங்க துப்பு. இனிமே உன்னை வேலைக்கே வச்சுக்க மாட்டேன். உன் புருஷனுக்கு யாரு கருப்பு கண்ணாடி வாங்கி கொடுத்தது? அவன் கண்ணாடி போட்டுக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? யானைக்கு நல்லெண்ணெய் பூசுன மாதிரி மினுமினு இருக்கு. நான் கிட்ட போய் பேச முடியல, நாத்து அடிக்குது. அவன மாதிரி ஆளுகளை கண்ணாடி போட்டா என்ன மாதிரி டீசென்டான ஆளுகளை இந்த ஊர்ல எப்படி கண்ணாடி போடுறது? அப்ப எங்களுக்கு தான் என்ன மரியாதை இருக்கு, இல்ல இந்த கண்ணாடிக்கு தான் என்ன மரியாதை இருக்கு? అయ్యా నేను తీసుకురాను సామి. பின்ன யார் தீஞ்சது? వాళ్ళే తీసుకుని వచ్చారు. அவனே தீஞ்சுக்கிட்டானா? నేను వద్దని చెప్తాను, వాళ్ళు కేకనే లేదు. அவன் கேட்கவே மாட்டான், கோக்கனா பைய. అందుకే నేను వాళ్ళ దగ్గర 2 రోజులు మాట్లాడలే లేదు. என்னது 2 ரோஜா பூ மாட்டி விட்டு கடிச்சு வச்சிட்டியா? அம்மா, உங்ககிட்ட பேசினா பல்லு போடலாம் வலிக்குது. నువ్వు పొండి, నేను చూస్తాము. వస్తానండి. పొండి. ఓ ఒరే గుర్రవాడే, ఇప్పుడే వస్తాన్రా, నిన్న చంపేస్తాన్రా. ఒరే రాడా. ஏமி, இது என்ன பாருங்க கிளாஸா? எஸ். நான் கொஞ்சம் போட்டு பார்க்கலாமா? தாராளமா போட்டு பாருங்களேன். ஐயோ ஐயோ, என்ன உடைச்சு விட்டீங்க? உன் கண்ணாடிக்கு பின்னால் இருந்த காதல் கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பினாயிலுக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்கும் கருப்பு கண்ணாடி ஒரு கேடா? என்ன சொல்லு, 60 ஏக்கர்ல மில்லு. நான் கண்ணாடியும் போடலாம், காரு வச்சுக்கலாம். என்ன எதுக்கெடுத்தாலும் என் கூட போட்டி போடுற? நான் வேற, நீ வேற. இந்த லுக்கே ராயல் லுக்குடா. போடா, போய் டிக்கெட் கொடு. சில்லறையை கையாடல் பண்ணிடாத. பாடுவா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. தான் நினைச்சதை அடையணுங்கிறதுக்காக அந்த சேகர் நல்ல மாதிரி நாடகம் ஆடுறான். அப்பாவும் அதை நம்பிட்டாரு. இடையில பொண்ணு சொல்றதுக்கும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த நிலைமையில என்ன செய்யறதுன்னு தெரியல. உன்னை தம்மா நான் மலை போல நம்பி இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உங்க அப்பா உட்கார சொன்னா உட்காருவேன், எந்திருக்க சொன்னா எந்திருப்பேன். இது வரைக்கும் ஏன் என்னன்னு கேட்டதே இல்ல. என் புருஷன் கையில இருக்கிற துப்பாக்கிக்கு பயந்தேன், அவர் என் கழுத்துல கட்ட தாலிக்கு பயந்தேன். அவருக்கு காப்பி கொடுக்கறதுனாலே என் கை நடுங்குமே. இந்த கல்யாணத்தை பத்தி நான் அவர்கிட்ட எப்படிமா பேசுவேன்? அழக கண்ணை தொடச்சுக்க, அந்த காமாட்சி நம்மள கைவிட மாட்டா. அது என்ன கழுத்துல புதுசா டாலரு? ஒண்ணு மடக்கிறதுக்காக மாட்டினது. நீங்க மடக்கி போட்டீங்க, எங்களால முடியலையே. நீங்க சொல்ற நேரம் சொல்ற ஆளுக்கெல்லாம் நல்ல சரக்கா பார்த்து ஊத்தி ஊத்தி கொடுத்தோம். என்ன பிரயோஜனம்? உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க வந்து போற மாதிரியா இருக்கு இந்த வீடு. யார் வந்தாலும் வெளியில எல்லாம் உட்கார வச்சு பேச வேண்டி இருக்கு. வந்தவங்களை உட்கார சொல்லனா நல்ல நாற்காலி இருக்கா, இல்ல ஒரு சோஃபா தான் இருக்கா? உடம்பு வசதியா இருக்கேன்னு காலை நீட்டி படுக்கலானா கட்டலுக்கு கால் இல்ல. வேர்க்குதுன்னு ஃபேன் போட்டா ஃபேன் ஓட மாட்டேங்குது. ஏம்மா கரண்ட் இல்லையா? கரண்ட் இருக்கு, ஃபேன் தான் இல்ல. உடம்பு பூரா கில்ட்டு நகைங்க. ஆளுக்கு அரப்பான்ல மோதிரமும் கழுத்துல செய்யற மாதிரி சங்கிலியும் செஞ்சு போட்டா வேணா நான் சொல்ல போறோம். அப்பா செஞ்சு கொடுத்தான்னு 50 பேர் புதுந்துட போது ஆசைப்பட்டுட்டீங்கல்ல, அசத்திடுறேன். இந்த பாரு கற்பகம், அந்த சேகர் உங்க அப்பா சொத்தை வச்ச உன்னை அடையலாம் இந்த நாடகம் ஆடுறான். ஆனா நான் அப்படி இல்ல, என் சொந்த உழைப்புல உன்னை அடையலாம் நினைக்கிறேன். என் மேலையும்
என் தொழில் மேலே நம்பிக்கை வச்சு மேலூர் அம்பலாறு தேட்டர் கட்டுறதுக்கு இடமும் கொஞ்சம் பணமும் கொடுத்து உதவுறதா சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமா, அந்த கடனை எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு சீக்கிரமே அடைச்சிருவேன். நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே ஒரு தேட்டருக்கு முதலாளி ஆகி ஒரு கௌரவத்தோட உங்க அப்பா கிட்ட நான் வந்து பொண்ணு வைக்கிறேன். நீ எதுக்கு வருத்தப்படாத, அந்த ஆண்ட முன்னியத்துல நம்ம கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கும். போதுமா? என்னையா இது? கேட்டீங்கல்ல, அசத்திருக்கேன் பாரு. அடியே ஓடியாங்கடி ஓடியாங்கடி. என்னடி வாங்கடி. அங்க பாருங்க, நம்ம சின்ன மகளாலே நம்ம கேட்டதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஐயோ. ஏடா. சீக்கிரம் இருங்க. கொண்டு போய் அங்க போய். சந்தோஷம் தானே? தூளியா. பாத்து பாத்து மெதுவா கொடுப்பா. அங்க போய். நாட்டுக்கல்லு. ஒரு ஆள் பிடிங்க. அதேனா. எவர்கிட்ட வரலா? பின்னாடி உலக்க ஒண்ணு இறங்குது பாரு. ஐயோ, யாரு மச்சான்? இப்ப வாங்கிட்டு வந்திருக்கே. இங்கே உன்ன. பரவாயில்ல, உள்ள அப்புறம் வச்சுக்கலாம். ஏன் கை கால்லாம் நடுங்குது? இல்ல, இந்த மாதிரி சீன்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன். நேர்ல இப்பதான். அதான் தியேட்டர்ல யாருமே இல்லையே, இன்னும் ஏன் பயம்? நீங்க ஒண்ணுங்க, அந்த கரும்பண்ணி எங்காவது ஓரமா ஒண்டி இந்த பாத்திரம். ஆமா, நிலத்தை எல்லாம் வித்துட்டீங்களா? இன்னும் 2 நாள்ல வித்துருவேன். வித்துட்டு அந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு என்ன செய்யறதுங்க? உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் என்கிட்ட இருக்கிற பணத்தையும் ஒன்னா சேர்த்து மெட்ராஸ்ல பெரிய தியேட்டர் வாங்கி உங்களை ஓனர் ஆக்க போறேன். என்ன ஓனராக்க போறீங்களா? ஆமா. ஐயோ, குடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. என்னமோங்க, உங்களை நம்பித்தாங்க இந்த காரியத்தில் நான் இறங்குறேன். நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஆனா ஒண்ணு, நாம இந்த ஊரை விட்டு போகும்போது யாருக்கு தெரியாம போகணும். ஏங்க? ராமர் வனவாசம் போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் குறுக்க விழுந்து போகாதீங்க போகாதீங்கன்னு அழுதாங்களாம். அதே மாதிரி இந்த தியேட்டருக்கு வர்ற ரசிகர்கள் எல்லாம் நான் போகும்போது குறுக்க விழுந்து அழுவாங்க. அத நான் மறுக்க முடியுங்களா? அதை விட முக்கியம், இந்த தியேட்டர் ஓனர் என் காலை புடிச்சிட்டு அழுவாரு. அவரை எட்டி உதச்சிட்டு நான் வர முடியுங்களா? ஆக மொத்தம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஆமாங்க. பயப்படாதீங்க, யாருக்குமே தெரியாது. சொல்லாம கொள்ளாம போகணுங்க. இன்னொன்னுங்க, கடல்ல குதிச்சு 2 பேர் நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாங்களா? அது 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் நனைஞ்சு ஈரம்பட்டு அப்படியே போய். ஐயா, இந்த மருந்து சாப்பிடுங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளா பாக்குறேன். நீங்க இப்படி படுத்த படுக்க இருந்தது கிடையாது. நீங்க எழுந்து நிக்க உங்க நிழல்ல வளர்ந்தவங்க நாங்க. என் மேல உள்ள பாசத்துல பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம அவரை நீங்க அடிச்சு கட்டிட்டீங்க. ஐயா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைய இங்க கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வேண்டாப்பா, போகாத. வீணா அவமானப்பட்டு திரும்ப சொல்றதை கெழுப்பாது. பரவாயில்லையா, உங்களுக்காக நான் எந்த அவமானத்தையும் தாங்க தயாராக்குறேன். அப்பா, பத்திரம் பாத்துங்க, வந்துடுறேன். பாத்தியா, சொல்ல சொல்ல போறேன். என்னங்க, சேகர் இருக்காரா? உள்ள இருக்க, போங்க. அடடே, வாங்க வாங்க. உங்களுக்கு கணபதி டாக்ஸி கலர் நோட்டீஸின் தவிர வேற எதுவும் தெரியாது? எங்க இவ்வளவு தூரம்? தப்பா நினைக்காதீங்க, நான் இவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நாங்க தப்பா நடக்கிறவங்க தான், தப்பா நினைக்கிறவங்க இல்ல. தாராளமா பேசுங்க. வாடி. சேகர், நீ உங்க அப்பாவை விட்டதுக்கு அப்புறம் உன் ஞாபகமாவே அவர் படுத்த படுக்க ஆயிட்டாரு. இப்போ உன்னை பாக்குறதுக்காக அவர் துடியா துடிக்கிறாரு. தயவு செஞ்சு நீயும் போய் அவர் அவசியம் பாரு. நீயும் உங்க அப்பா ஒன்னா சேரதா இருந்தா நானும் எங்க அப்பா வெளியே போக தயாராக்குறோம். கடவுள் எங்களுக்கும் தொழிலை கொடுத்துருக்கான், அதை வச்சு நாங்க பொழைச்சுக்கிறோம். ஏண்டா, கூட்டிட்டு போக வந்தியா இல்ல குத்தி காட்ட வந்தியா? உனக்கு தொழில் தெரியும், நீ பொழைச்சுக்குவ. எனக்கு தொழில் தெரியாது, நான் கையால் ஆகாதவன் இல்ல. எலை, இந்த கதை சொல்லி ஏமாத்துறது, இந்த நடிப்பெல்லாம் ஜனங்களோட வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிட்ட நச்சிடுவேன். உனக்கு எப்படி கடவுள் தொழிலை கொடுத்துருக்கானோ அதே மாதிரி எனக்கு அறிவை கொடுத்துருக்கான். அதை வச்சு எனக்கு பொழைக்கவும் தெரியும், யார் யார எப்படி கவர் பண்ணவும் தெரியும். போட. சேகர், மறுபடியும் சொல்றேன், நமக்குள்ள இருக்கிற பகையினால பெரியவங்க பாதிக்க வேண்டாம். உன்னை எப்படியாவது கூட்டி வர்றேன்னு நான் உங்க அப்பா சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப நான் உன்னை கூட்டி போலேன்னா உங்க அப்பாவுக்கு தான் ஆயிடுமான்னு எனக்கு பயமா இருக்கு. ஆனா ஆயிட்டு போகுது. நீ கொல்லி வை, உங்க அப்பா மோளம் அடிக்கிட்டோம். டேய், ஏடா சொன்ன? இதே வார்த்தை இங்க வேற யாராவது சொல்லியிருந்தா இங்கே வெட்டி போட்டிருப்பேன். உன்னை பார்த்து உங்க அப்பா வேதனைப்படுறதை விட உன்னைய பார்க்காம இருக்கிறது நல்லது. இந்த பார், உங்க அப்பா போட்ட சோத்துலைங்க அவர் கொடுத்த நிழலை வளர்ந்தவன நானு. அந்த நன்றிக்காக உன்னை இங்க நான் சும்மா விட்டு போறேன். பாக்குறேன். எனக்கு தெரியும், அது ஒரு நாய். அதுகிட்ட நியாயம் எடுபடுமாயா? நியாயம் எடுபடுமா? வீட்டுல அடங்காதது வீதிகளை மிதிப்பட்டா தாயா தெரியும். வீதிகளை மிதிப்பட்டா தான் தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் தலைமொழிகிட்டையா. ஐயா, நீயும் தலைமொழிகிட்டு போப்பா போ. இதுக்கு மேலே என்னால் பொறுமையா இருக்க முடியாது.
உண்மையையும் மறைக்க நான் தயாரா இல்ல. ஒரு வக்கீல கூப்பிடு, எல்லாத்தையும் உங்க பேர்ல நான் எழுதி வச்சிடுறேன். முடிஞ்சா எனக்குன்னு ஏதாவது வேலை போட்டு கொடு. என்ன பேச்சு பேசுற? வெறும் என் படத்தால மட்டும் இந்த தியேட்டர் உருவாச்சு. உன் உழைப்பு, உன் புத்திசாலித்தனம், உன் கைராசி ஆளுந்தாண்டா. என்னடா நமக்குள்ள வக்கீல்? எனக்கு வக்கீலோட வார்த்தை தாண்டா முக்கியம். நம்ம வார்த்தையோட பலம், அதோட சத்தியம் வேற எவனுக்கு புரிஞ்சாலும் புரியல, பரவாயில்லடா. நம்ம 2 பேருக்கு புரிஞ்சா போதும்டா.